ஜவஹர் சாருக்கு ஃபஸ்ட் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்கள நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லாம் சார் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். உங்களை இங்கே நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஸோ சின்ன டவுட்டு, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொன்னீங்களே சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிளாங்காகவே இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோன்னா என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு ஒரு 10 ஸ்கீம் வந்தது சார். எல்ஐசி எடுத்தோன்னா 10 எஃப்டி கரெக்டாக வந்துடும், பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டோன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ பீட்டர் லிஞ்சுன்னு ஒருத்தர், என் புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கலாம், பின்னாடி இருக்குது. அதில் பச்சை புக்கு படிச்சிங்கன்னா முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும், பணம்னா என்னன்னு புரியும். சேட்டு புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். இதை தவிர பீட்டர் லிஞ்சுங்கிற ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கிறது. Learn to earn, One Up on Wall Street, Beating the Street. இந்த 3 புக்கும் வந்து டவுன்லோட் பண்ணியே நீங்கள் பின்னாடி 2-3 பேர் இருக்காங்க, ஆதீஸ்வர்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சிங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கூட சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணியே நீங்கள் படிச்சிடலாம். இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 3-4 புத்தகத்தை நீ படித்தேன்னா ஏன் இந்த கம்பெனி அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நீங்கள் போய் ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துல நீ ஸ்டாக் மார்க்கெட் கற்றுன்ற நீ 4 பேருக்கு சொல்லி போடலாம் சார். அதுதான் சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறேன் சார். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸாக நீ அங்கே போகணும். ஆமாம் சார். இதை நீ கம்ப்யூட்டர்லேயே ஓப்பன் பண்ணி பண்ணணும், கம்ப்யூட்டர் ஃபோன்லேயே பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் வந்து ஒரு கம்பெனியில் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா நான் வியாபாரம் செய்ய போகிறேன். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க சார்? பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சூப்பர். பிஸ்னஸ் பண்ணுறீங்கல்ல, பிஸ்னஸ் இப்போ நல்லா பிஸ்னஸ் எப்படி நடக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை விற்கிறீங்க, மார்க்அப் பண்ணுறீங்க, அது ஒரு லாபம் வருது. அதே தான் நம்ம பிஸ்னஸில் பார்க்குறோம். ஸோ ஒரு கம்பெனி நம்ம பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் என்ன நினச்சிங்க, ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு விலை விற்கிறாங்க, அந்த பொருள் அந்த விலைக்கு நம்ம வாங்குறோம், அது கரெக்டான விலையா இல்லையான்னு தெரியாதுங்கிறீங்க. நீங்கள் அதுதான் இப்போ தவறு. நீங்கள் எப்படி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும்னா நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு இப்போ கார் விற்க ஆசைப்பட்றேன், கார் மேனுஃபேக்சர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ அந்த பிஸ்னஸ் போய் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ, சரிங்களா? அதுக்கு போல் என்ன பண்ணலாம், டாடா மோட்டர்ஸை நீங்கள் விலைக்கு வாங்குறது மாரி ஒரு ஷேர் வாங்கினா நீங்கள் கம்பெனி ஓனராக இருந்தீங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் செய்ய ஆசைப்படுறீங்கனால அது கரெக்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தான். வாரன் பஃபெட் இது சொல்லியிருக்காரு, பெஸ்ட் வே டு பிகம் எ பிஸ்னஸ் மேன் இஸ் டு பி அன் இன்வெஸ்டர். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து கார் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறேன், டாடா மோட்டார்ஸ் வாங்குறேன். எனக்கு நாளைக்கு கார் பிஸ்னஸ் பிடிக்கல, சரிங்களா? இந்த நாட்டில் கார் விற்காது நான் ஃபீல் பண்ணேன், டாடா மோட்டார் பிஸ்னஸ் விட்டு நான் வெளில வந்துட்டு நான் வேற ஏதாவது பிஸ்னஸ்குள்ளே போகிறேன், மருந்து பிஸ்னஸ்குள்ளே போகிறேன், டயபிட்டிஸ் ஜாஸ்தியாக போகிறது நம்ம ஊரில், அந்த பிஸ்னஸ்குள்ளே நான் போகிறேன். பேப்பரை படித்து எனக்கு அந்த பிஸ்னஸ் புரியுது. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுட்டு நம்ம அதில் பணம் போட்டு நம்ம இன்வெஸ்டர் ஆகிறோம், புரிஞ்சுதான்? அதான் ஸ்டாக் மார்க்கெட். அது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு கம்பெனியில் பணம் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாக்கிலாம் ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகாஸ் யூர் a business person than going to post office. உங்களுக்கு தெரியுமா போஸ்ட் ஆஃபீஸ் உங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி எங்க போய் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது இல்ல? கேட்குறீங்களா? போஸ்ட் மாஸ்டர் சொல்லுங்க, போஸ்ட் மாஸ்டர் எப்படி நீங்க வந்து 6% 7% தரீங்க? அவருக்கே தெரியாது, அவரே எப்படி பண்ணுவார்? ஆமா, அதுக்குதான் அந்த யோசிப்பை உங்களுக்கு கம்மி பண்ணதுக்கு தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 2-3 பாடம் நாங்க எடுத்து கொடுக்குறோம். எங்க கிட்ட நீங்க அதான் அவர் கேட்ட கேள்விக்கும் உங்க கேள்விக்கும் அதே பதில். அவர் வந்து பிசினஸ்னால அவருக்கு அதான் முதல் 2-3 பாடம் எங்களை நம்பி வந்திருக்கீங்க, எங்க அண்ணனை நம்பி. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, டிஃபன் காஃபி நீங்க செலவு பண்ணது மாரி வெளில போடுறது மாரி செலவு பண்ணது மாரி அந்த அளவுக்கு போடுங்க முதல்ல. அது 1 மாசம் போடுங்க, 2 மாசம் போடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.
அது புரிய புரிய உங்களுக்கும் தைரியம் வரும். அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த கம்பெனி பத்தி கொஞ்சம் படிங்க. நியூஸ் படிக்க சொல்லலை, அந்த கம்பெனி ஓனர் யாரு, அவங்க என்னதான் செய்யறாங்க, அந்த பிஸ்னஸ்னா என்னது. ஏன்னா நீங்க அந்த பிஸ்னஸ் ஓனர் ஆயிட்டீங்க. இப்போ நான் நாட்கோ வாங்குன்னு சொன்னேன்னா என்ன மருந்து தயாரிக்கிறாங்க, எதுக்கு தயாரிக்கிறாங்க, யார் அந்த ஓனரு, அது கொஞ்சம் படிக்க சொல்றேன். அது ஏன் படிக்க சொல்றேன்னா அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் விலை இறங்கினா ஏன் இறங்கிட்டுன்னு உங்களுக்கு புரியும். சில பிஸ்னஸ்லாம் சில வருஷத்துக்கு நல்லா செய்யும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கும், அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஏறும். சில பிஸ்னஸ்லாம் ஏறிட்டே இருக்கும். ஸோ அது புரியறதுக்காக நான் சொல்றேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் அந்த பயத்துக்கு தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாசத்துக்கு 500 ரூபாய் போடுங்க. ஆமாம், அதுமாரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வரும். உங்களை எடுத்த பிறகு உடனே ஒரு 10,000 ரூபாய் போடுங்க, 15,000 ரூபாய் போடுங்க, நான் சொல்லவே மாட்டேன். சரிங்களா? 500 ரூபாய் போடுங்க மாசம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய கேள்வி இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும், கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். வீட்ல நான் ஒரு லேடினா என்னால சேவ் பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி 1000 2000 சேவ் பண்ணலாம். அதையே நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்க சோப் எவ்வளோ சோப் யூஸ் பண்றீங்க? பியர் சோப். அப்போ ஏன் ஹிந்துஸ்தான் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்றீங்க? ஹிமாலயா. அது ஹிமாலயாஸ் லிஸ்டட் இல்லை. பேஸ்ட் என்ன யூஸ் பண்றீங்க? அது லிஸ்டட். ஏன் டாக்டர் உங்களுக்கு பிடிக்காது? அந்த கம்பெனி பத்தி போய் படிங்க, என்ன பண்றாங்க, என்ன வச்சிருக்கீங்க? என்ன வண்டி என்ன வண்டி மாருதி, அதுவும் லிஸ்டட் கம்பெனி. நம்ம எந்த பகுதியில் பெட்ரோல் போடுறீங்க? அது எல்லாமே லிஸ்டட். எல்லாமே எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? நல்ல பேங்க் லிஸ்டட். ஸோ போக போக நாங்கள் அதை கற்றுக் கொடுப்போம். ஒரு பேங்க் படுத்து தூங்குற வரைக்கும் கம்பெனி நேம் போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணணும்னு சொல்றீங்க. கம்பெனியை கூகுள் பண்ணீங்கன்னா அதை பற்றி எல்லாமே. சரிங்களா? சார் இன்னொரு டவுட் சார். இப்போ அமௌண்ட் இப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பா கூட தான் சார், அவருடைய பேசில் தான் இருக்கோம். இப்போ 30 ஏஜ் ஆகுதுனாலும் பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரைஸ் பண்ணுறது எல்லாமே அவர் தான் சார், நம்ம கண்ட்ரோலுக்கு வரல. இப்போ அமௌண்ட் ஒரு 10 lakhs இருக்குன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுடலாம், பேங்க்கில் போட்டுடலாம், இல்லை எல்ஐசியில் போட்டுடலாம், சிம்பிளாக சொல்கிறாரு. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலான்னு சொன்னாலும் இல்லை இந்த பாருங்க, நான் உங்களை 10 lakhs இருக்குன்னா அவங்களே போய் ஸ்டாக் மார்க்கெட் போடுன்னு சொல்லவே மாட்டேறீங்கன்னா இல்லை சார், நாங்களும் சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு நான் 1 lakh இருந்தாலும் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் போடுன்னு எங்க அண்ணன் சொல்லவே மாட்டேன். நானும் அப்படி சொல்லல சார். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு, எல்ஐசி பக்கத்தில் சார். ஒரு 5,000 மந்த்லி வந்துடுது சார். போட்டால் இப்போ 60,000. ஆமாம் சார். 5 years பீரியட் கொடுக்குறாங்க சார். முன்னாடி கவர்மெண்ட்ல போய் பாருங்க. ஸோ 10 லட்ச ரூபா 10 பாண்டில் பிரிச்சு போட்டீங்கன்னா மாசத்துக்கு 1 லட்சத்துக்கு 10 lakhs 1 lakh. ஆமாம், 1 year மாசம் உங்களுக்கு 8,000 ரூபா வரும். அப்போ நீங்க எப்போ வேணா நீங்க எக்ஸிட் ஆகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி லாக்இன் கிடையாது. ஓகே. அப்புறம் நீங்க நீங்க நினைக்கிறது மாரி நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்கணும். பாண்ட் from all the way from 9% to 11% இருக்கு. ஸோ நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஏன் நீங்க அதை போய் அதில் போடுறீங்கன்னா உங்க அப்பா சொல்றாரு, தாத்தா சொல்றாரு, பணம் சேர்த்து நம்பிக்கை. ஆமா, அது வளர்த்துருக்காங்க. அப்படி ஒண்ணு இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க, அமௌண்ட் சேஃபராக இருக்கு. இப்போ நம்ம ஆன்லைனில் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுறாங்கல்ல சார். இப்போ அவங்களுக்கு புரிதல் இல்லை. இப்போ நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ 10 lakhs அமௌண்ட் நம்மகிட்ட இருக்கு, சேஃபாக இருக்கு. 5,000 அமௌண்ட் வருது சார். நம்ம 10 லட்ச ரூபாய் இந்த வருஷம் அரிசி 61 ரூபாய்க்கு வாங்கினீங்க. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கிலோ 66,000 எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? எஸ் ரைட். 1000 கிலோன்னா 10,000 கிலோ வாங்கினீங்கன்னா 6 லட்சம். நியர்லி 13-14,000 கிலோ வாங்கியிருப்பீங்க. இப்போ 87 ரூபா கிலோ ஆனால் என்ன ஆகுது? நீங்கள் அந்த 60,000 ரூபா சேர்த்தா கூட உங்களுக்கு நட்டமாக தான் போகும்.
ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் சார். பட் என்னன்னா அதில் ஈஸியாக புரியலன்றது தான் சார். அதுக்கு தான் பக்கத்துல கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். மாதம் 3000 4000 போட்டுட்டு புத்தகத்தை திறந்து படிங்க. ஓகே சார், அது டெஃபினட்டாக பண்ணுறோம் சார். ஃபியூச்சர் நான் கைடன்ஸ் இருந்தால் ஈஸியாக இன்னும் அதை இன்வெஸ்ட் கைடன்ஸ் இருக்கும், அது பாட்டுக்கு சொல்லும். சரி சார். அதுக்கப்புறம் ஏன் வாங்குறோங்கிறத நீங்கள் தான் படிக்கணும். ஓகே சார், ஷூர். உங்களுக்காக நான் வந்து படிக்க முடியாது சார். சரி சார், அது தேங்க்யூ சார். ஹாய் சார். நான் ஆக்சுவலாக டவுட் கேட்கல, அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு ஆன்சர் சொன்ன நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 இயர்ஸாக அவங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு, எப்படி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வாங்குறது, நமக்கு என்ன வாங்குறது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குமே இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சேனல் பார்த்து நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். ஓகே, இது வந்து அவர் சொன்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்ஃப்ளேஷனை தாண்டணும். நம்ம போய் பேங்க்கில் போட்டால் 6% 7% வருது, நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இந்த 7% இன்ஃப்ளேஷன் 8% தாண்டிடுச்சு. ஸோ நம்ம அந்த இதை தாண்டி வரணுன்றனால தான் நான் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னே நினச்சேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நானுமே எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு 0 நாலேஜ். ஸோ அது ஒரு ரேண்டமாக அவர் சேனல் ஃபாலோ பண்ணி, ஸோ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் லேர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் எடுத்தவொடனே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத விட அவர் சொன்னார் 500 இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ணனா கூட ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த 500 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு முறை கான்ஃபிடென்ட்டாக அதை லேர்ன் பண்ணிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அவர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஆக்சுவலி உள்ளே போனீங்க, அதான் உள்ளே வரதுக்கே நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஆக்சுவலி. பட் ஓகே, அதுதான் சொன்னாங்க, நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது அவங்க நமக்கு ஆப்ஷன்ஸ் கட் பண்ணி தராங்க. ஸோ இதை பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் தான் பாருங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. நீங்கள் பண்ணும்போது ஸோ நீங்கள் அந்த நிறைய ஆப்ஷன்ஸில் இருக்கும்போது சில ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணி ஓகே இது நல்ல மார்க்கெட்னா நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹலோ சார். சார் எஸ்ஐபி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதில் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பணம் உண்டியில் போடுறது வந்து அவங்க ஒரு டெக்னிக்கல் டேர்மாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் த பிகெஸ்ட் இன்வெஸ்டர் இன் த ஸ்டாக் மார்க்கெட். எல்லா பென்ஷன் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. Hello sir, how about the cryptocurrency sir? தொடவே தொடாதீங்க. So what's the difference between? அதுல ஒண்ணுமே இல்லைம்மா. வணக்கங்க, நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.